வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். நாகர்கோவில் சைடில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும், எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் பண்ணுற ஒரு ஐட்டம் பாலடை. இது காரமாக சிக்கன், மட்டன் இதோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு பாலடையும் ஒரு ஸ்பைசியாட்டு இந்த பாலடைக்கு காம்பினேஷனில் ஒரு சிக்கனும் பண்ணி காமிச்சு தந்துடும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மாவை அரைச்சிடலாம். இந்த மாவு புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரைச்ச உடனே சுட வேண்டியது. மாவு தேங்காய் பாலில் தான் ஃபுல்லாகவே அரைக்கிறது. இப்போ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் எடுத்து துருவி இதை பால் எடுத்துருவேன். இப்போ பச்சரிசியை நல்ல வெள்ளையாக இருக்க பச்சரிசி பார்த்து எடுத்துடுங்க. நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த ஊற வச்ச பச்சரிசியை வடித்து எடுத்துடும். இதை தண்ணி நல்லா வடித்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் அது விட்டு இதை அரைச்சிருவோம். மாவு நல்லா நைஸாக அரைக்கணும். மாவு கெட்டியாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் எல்லாமே விட்டுடலாம். மாவு பாருங்கள், இப்படி தண்ணியாக இருக்கணும். கரண்டியில் ஒட்டலை பார்த்தீங்களா? இதுதான் இதோட பதம். மாவு திருத்தியாக இல்லாமல் நைஸாக அரைச்சிடணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு முட்டை எடுத்துடுங்க. இதை அடித்து மாவோடு போட்டு அரைக்கிறதா இருந்தால் அரைக்கலாம். இல்லைன்னா முட்டையை தனியாக அடித்து மாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. டேஸ்ட்டுக்கு நம்ம அடித்து எடுத்த முட்டை நல்லா கலந்துடுவோம். மாவு இதே போல் தண்ணியாக தான் இருக்கணும். எண்ணெய் சூடானோன்னு பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை. பட்டை எண்ணெயில் நல்லா பொரியணும். அப்போ தான் வாசம் நல்லா இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, தனியா பொடி, கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. மசாலா ஓரளவுக்கு வெந்துட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு. இப்போ இதோட ஒரு தக்காளி பழத்தை நல்லா மசிச்சு உள்ள சேர்க்கணும். தண்ணி விட்டு இதை வேக வைக்கணும். ஆல்ரெடி கொஞ்சமாக வெங்காயத்தோடு சேர்த்துடணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தலாம். நம்மளோட சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாலாடையோடு சேர்த்து சாப்பிட்றதுனால இந்த அளவுக்கு நம்ம ஈரமாக இருக்குது. இல்லைன்னா இதை அப்படியே ட்ரை பண்ணிடுங்க. ரைஸோடு சாப்பிட்றதா இருந்தால் என்ன கொஞ்சம் வற்ற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை இப்போ ஆஃப் பண்ணிடுவேன்.
பேன் எடுத்துடுங்க. பேன் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த பாலாடை வந்து நல்லா வரும். இப்போ இதை மூடிடலாம். வந்து மெல்லிசாக விட்டுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் விடுதலாம் இதாக இருக்கலாம். இப்படி தான், இவ்வளோ தான், 1 நிமிஷம் தான் ஆகும். இப்படி மடித்து போட்டு எடுத்துடலாம். நம்மளோட பாலாடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.